ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரவும் அதன் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களை அழிக்கவும் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூதிக்கள் போன்ற அரசு சாரா அமைப்புகளுக்கு அது அளித்து வரும் ஆதரவை முடிவுக்கு கொண்டு வரவும் பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்நாடு மீது தங்கள் போரை தொடங்கின. 100 நாட்களுக்கும் அதிகமாக கடந்துவிட்ட நிலையில் ஜூன் 15 போரை முடிவுக்கு கொண்டு வரவும் போருக்கு முன்பு இல்லாத இடையூறுகளான ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஓமன் வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள முற்றுகைகளை நீக்கவும் அணுசக்தி விவகாரம் குறித்த மேலும் விரிவான பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கவும் அமெரிக்கா ஈரானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது. அதே நேரத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு விரக்தியடைந்துள்ள இஸ்ரேல் ஓரம் கட்டப்பட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலின் எதிர்ப்பையும் மீறி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதில் முன்னோக்கி சென்றிருப்பது இந்த பிராந்தியத்திற்கான வியூகம் எந்த அளவுக்கு மாறியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்காவின் உச்சகட்ட கோரிக்கைகளுக்கு ஈரானை பணிய வைக்கவோ அல்லது ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவோ சாத்தியமாகக்கூடிய இராணுவ ரீதியான வாய்ப்புகள் ஏதும் இல்லாத நிலையில் இப்போது ஒரு ஆரம்பகட்ட ஒப்பந்தம், அதனைத் தொடர்ந்து இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் என படிப்படியான ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளை நோக்கி திரு ட்ரம்ப் திரும்பினார். பரந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக முடக்கப்பட்ட சில சொத்துக்களை விடுவிப்பதும் ஈரானுக்கான இழப்பீடுகளும் இந்த ஏற்பாட்டில் அடங்கும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரானின் அணுசக்தி திட்டம், மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் போன்ற முக்கிய பிரச்சினைகள் அடுத்து விவாதிக்கப்படும். அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நோக்கிய நீண்ட கடினமான பாதையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல் படிதான். அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அமெரிக்கா ஈரான் அல்லது இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் ஒரு புதிய மோதல் வெடிப்பதை தடுப்பதே திரு ட்ரம்புக்கு உள்ள உடனடி சவால். ஈரானிய அணுசக்தி பிரச்சினைக்கு இராணுவ ரீதியான தீர்வு உண்டு என்று இஸ்ரேலுடன் சேர்ந்து அவர் நம்பியதுதான் அவரது மிகப்பெரிய வியூக ரீதியான தவறு. அமெரிக்க அரசு ஈரானின் மன உறுதி, வியூக ரீதியான ஆழம், அதற்கு உள்ள புவியியல் ரீதியிலான சாதகமான அம்சங்கள் ஆகியவற்றை குறைத்து மதிப்பிட்டுவிட்டது. கொரில்லா போராளி தோற்காமல் இருந்தாலே அவன் வெற்றி பெற்றதாக அர்த்தம் என்று குறிப்பிட்டார் ஹென்றி கிசிங்கர். ஈரான் இந்த போரில் தோற்காமல் இருந்ததன் மூலம் வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்கா தனது இலக்குகளை அடைய தவறியதன் மூலம் இதில் தோல்வியடைந்துள்ளது. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க உள்ள நிலையில் 2013-15 பாரக் ஒபாமா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது இருந்த நிலையை விட திரு ட்ரம்ப் இன்று பலவீனமான நிலையிலேயே இருக்கிறார். இருப்பினும் ஈரானுக்கு நீண்டகால பொருளாதார நிவாரணம் அவசரமாக தேவைப்படுவதால் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கவே செய்கின்றன. இருப்பினும் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு லெபனானில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று கூறியுள்ள இஸ்ரேல் அதற்கு ஒரு இடையூறாக இருக்கக்கூடும். ஈரானும் அமெரிக்காவும் தங்களது கூட்டாளிகளான ஹெஸ்புல்லாவையும் இஸ்ரேலையும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த பேச்சுவார்த்தை செயல்முறையின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த ஈரான் அரசும் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஹார்முஸ் நீரிணையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததன் மூலம் அது ஏற்கனவே தனது தடுப்பு திறனை நிரூபித்துள்ளது. அமெரிக்கா தனது முற்றுகையை நீக்குவதற்கு பதிலாக ஈரான் இப்போது அந்த நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும். ஈரானும் அமெரிக்காவும் ராஜதந்திர நடவடிக்கைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். இந்த செயல்முறையை சீர்குலைக்க இஸ்ரேல் மேற்கொள்ளும் சாத்தியமான முயற்சிகளை எதிர்க்க வேண்டும். மேலும் தெற்காசியாவில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதை நோக்கி செயல்பட வேண்டும்.